சுவையான பலாப்பழம் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே செய்யக்கூடிய சேமியா பாயாசத்தை விட்டுட்டு, ஒரு முறை இந்த மாரி பலாப்பழம் பாயாசம் செய்யுங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். இதுக்கு 1 கப் பலாப்பழம் எடுத்துக்கலாம். தேங்காய் 2லேருந்து 3 பீஸ் தேங்காவ பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 மூடி தேங்காயிலிருந்து முதல் 2வது பால் எடுத்து 2 கப் வச்சுக்கலாம். குக்கர்ல பலாப்பழத்த சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து, குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சு ரெடியா இருக்கு. இது ஆறுனதும் மிக்ஸியில சேர்த்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய், முந்திரி, திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில நம்ம அரைச்சு வச்சிருக்க பலாப்பழம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலாப்பழத்துக்கு 1/4 கப் நல்ல திக்கான பனவெல்லம் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்க பனவெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், முதல் ரெடி பண்ண திக்கான தேங்காய் பாலும், அடுத்து தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்த தேங்காய் பாலும் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல 3 to 5 மினிட்ஸ் விட்டுறலாம். அடுத்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பலாப்பழம் பாயாசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.